ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பிஜிபி பாத் அட்ரிபியூட் பார்க்கணும். ஓகேங்களா? ப்ராக்டிக்கல் நான் பண்ண மாட்டேன் பாத் அட்ரிபியூட், ஏன்னா வந்து அது வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஸோ தியரி மட்டும் சொல்லிக் கொடுக்குறேன். அண்ட் இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து தியரி மட்டும் தான் கேட்பாங்க. எப்படி கான்ஃபிகரேஷன் பண்ணுவோம், எப்படி என்ன பண்ணுவோம், அது எல்லாமே கேட்க மாட்டாங்க. ஸோ பிஜிபி பாத் அட்ரிபியூட்ஸ். பிஜிபி பாத் அட்ரிபியூட்ஸ் நம்ம பார்த்தோம்னா there are 12 types of BGP path attribute. Okay. So இது நம்ம வந்து ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஸோ பிஜிபி பாத் அட்ரிபியூட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும்னா பிஜிபி பாத் அட்ரிபியூட் என்ன இருக்கும், அதுக்கப்புறம் இந்த பாத் அட்ரிபியூட் வந்து எப்படி ஹெல்ப் பண்ணுறது பிஜிபியில், இது ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ நான் வந்து பிஜிபி ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு டியூல் மல்டி ஹோம் சினாரியோ காமிச்சிருந்தேன். மல்டி ஹோம் அதுல வந்து நம்மளோட ஒரு கேட்வே ரவுட்டர் இங்கே இருந்தது, இன்னொரு கேட்வே ரவுட்டர் இங்கே இருந்தது, அதுக்கப்புறம் அது வந்து இன்னொரு ஐஎஸ்பி ரவுட்டர் கூட கனெக்டடாக இருந்தது, அதுக்கப்புறம் R2 வந்து இன்னொரு ஐஎஸ்பி ரவுட்டர் கூட கனெக்டடாக இருந்தது. இந்த ஐஎஸ்பி ரவுட்டர் வந்து அதுக்கப்புறம் இன்டர்நெட் கூட கனெக்டடாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த R1 R2 வந்து ஒரு ஸ்விட்ச் கூட கனெக்டடாக இருந்தது, மீனிங் திஸ் இஸ் அ LAN நெட்வொர்க். ஓகே. ஸோ யூஸ்வலா ஒரு ஐஜிபி, OSPF, EIGRP, ISIS இந்த மாதிரி ரவுட்டிங் ப்ரோட்டோகால்ல இந்த ரவுட்டிங் ப்ரோட்டோகால்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா they will find out the best path. Okay, best path using some metric. OSPFல வந்து காஸ்ட் இருந்தது, அந்த காஸ்ட் வந்து எப்படி கண்டுபிடிச்சுட்டு இருந்தோம், பேண்ட்வித் வச்சு கண்டுபிடிச்சுட்டு இருந்தோம். கரெக்டா? அதே மாதிரி EIGRPல நிறைய மெட்ரிக்ஸ் இருக்கு, 5 மெட்ரிக்ஸ் இருக்கு அதுல, ஏன்னா 5 மெத்தட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ISISலயும் வந்து பேண்ட்வித் இருக்கு. ஸோ OSPF, EIGRP, ISIS வந்து நான் வந்து சப்போஸ் R1 R2ல ரன் பண்றேன்னா R1 வந்து இன்டர்நெட்டுக்கு போறதுக்கு OSPF யூஸ் பண்ணி ஷார்டஸ்ட் பாத் கண்டுபிடிக்கும். அதுக்கப்புறம் ஈக்குவல் காஸ்ட் இருந்தானுக்கா, ஓகே, R1க்கு வந்து ஐஎஸ்பி ரவுட்டர் இல்லைன்னா இன்டர்நெட் போறதுக்கு இப்படி ஈக்குவல் காஸ்ட் இருக்கு, இப்படியும் போகிறது ஈக்குவல் காஸ்ட் இருந்தா R1 வந்து ECMP, ஈக்குவல் காஸ்ட் மல்டி பாத்திங் R1னால பண்ண முடியும். அதே மாதிரி EIGRPலயும் வந்து ECMP பண்ணலாம், ஈக்குவல் காஸ்ட் மல்டி பாத்திங் பண்ணலாம். ISISலயும் ECMP, ஈக்குவல் காஸ்ட் மல்டி பாத்திங் பண்ணலாம். பட் ஈக்குவல் காஸ்ட் மல்டி பாத்திங் பண்ண உடனே இல்லைன்னா நார்மல் ஈக்குவல் காஸ்ட் இல்லாமையும் வந்து ஒரு ரவுட் செலக்ட் ஆகுறதுன்னா அது வந்து எப்படி ஆகுதுன்னா R1லேருந்து இன்டர்நெட்க்கு போற நெட்வொர்க் இல்லைன்னா டிராஃபிக், சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷனுக்கு போற டிராஃபிக் வந்து யூனி டைரக்ஷனல் இருக்கும். அதே மாதிரி டெஸ்டினேஷன்ல இருந்து சோர்ஸ்க்கு திரும்பி வரணும்னா அதே பாத் சூஸ் பண்ணி அது திரும்பி வரும். டெஸ்டினேஷன்ல இருந்து சோர்ஸ்க்கும் அதே பாத் சூஸ் பண்ணி வரும். அது OSPF, EIGRP ஏன்னா ISIS இந்த 3 ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணி இதுதான் நடக்க போகுது. சோர்ஸ்ல இருந்து டெஸ்டினேஷன், டெஸ்டினேஷன் இருந்து சோர்ஸ், போற டிராஃபிக் வர டிராஃபிக் எல்லாமே வந்து ஒரே பாத் சூஸ் பண்ணிட்டு போகும். பட் பிஜிபில ஒரு பெனிஃபிட் இருக்கு. சப்போஸ் என்னோட அவுட் கோயிங் டிராஃபிக் வந்து இப்படி போறது, நான் பிஜிபில என்னோட இந்த டிராஃபிக் வந்து இன்கமிங் வருவது இந்த டைரக்ஷன்ல வரலாம், இந்த மாதிரி நான் மேனிபுலேட் பண்ணலாம். அந்த மேனிபுலேஷன் ஃபேக்டர் வந்து பிஜிபில மட்டும்தான் இருக்கு. இந்த மேனிபுலேஷன் ஃபேக்டர் வந்து எப்படி பண்ணுவேன், இந்த பாத் அட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணி நான் அந்த டிராஃபிக்கை வந்து மேனிபுலேட் பண்ணலாம். என்னோட அவுட் கோயிங் டிராஃபிக் இல்லைன்னா என்னோட இன்கமிங் டிராஃபிக் நான் வந்து மேனிபுலேட் பண்ணலாம் இந்த பாத் அட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணி. ஸோ இன்டர்வியூல யூஸ்வலி இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க, வாட் இஸ் அ outbound influence? What is an outbound influence? What do you mean by outbound influence and inbound influence? Inbound influence. Okay. இப்போ இன்ஃப்ளூயன்ஸ் சொல்லும் போது இது வந்து டிராஃபிக் சொல்றோம். டிராஃபிக் அவுட்பவுண்ட் இன்ஃப்ளூயன்ஸ், டிராஃபிக் இன்பவுண்ட் இன்ஃப்ளூயன்ஸ். ஓகே, இது நம்ம வந்து எப்படி பண்ணலாம் அது கேள்வி. ஸோ இதுக்கு வந்து there are 12 path attributes with which you can
influence the outbound traffic and the inbound traffic. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், என்னோட அவுட்பவுண்ட் டிராஃபிக் நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னா, என்னோட அப்டேட் வந்து இன்பவுண்டா இருக்கணும். இந்த அப்டேட் சொல்லும் போது பிஜிபி அப்டேட் வந்து இன்பவுண்டா இருக்கு. ஒரு 1 minute சொல்லி கொடுக்கணும் மீனிங் என்ன. அதுக்கப்புறம் என்னோட டிராபிக் வந்து இன்பவுண்டா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னா என்னோட பிஜிபி அப்டேட் வந்து அவுட் பவுண்டா இருக்கணும். ஓகே, இதோட மீனிங் என்ன ஆகும்னா, நான் இங்க இருக்கேன், ஓகே, இது வந்து என்னோட ஃப்ரெண்டு, ஓகே. சோ நான் வந்து என்னோட ஃப்ரெண்டுகிட்ட ஒரு அப்டேட் சென்ட் பண்ணுவேன். சோ என்னோட அப்டேட் வந்து அவுட் பவுண்டா போயிருக்கு. ஓகே, சோ நான் வந்து என்னோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றேன்னா, உனக்கு வந்து சிசிஐ லேருந்து இல்லைன்னா சிசிஐ பத்தி ஏதாவது ஒரு அப்டேட், ஏன்னா சிசிஐ பத்தி ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுன்னா நீ வந்து அந்த இன்ஃபர்மேஷனை என் கூடயும் வந்து ஷேர் பண்ணு. ஸோ நான் வந்து அந்த அப்டேட்டை வந்து என்னோட ஃப்ரெண்டு கூட ஷேர் பண்றேன். அப்டேட் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் நான் வந்து என்னோட ஃப்ரெண்ட்கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ அப்டேட் வந்து அவுட் பவுண்டா போயிருக்கு. நான் என்னோட ஃப்ரெண்ட்கிட்ட வந்து சிசிஐ பத்தி ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. என்னோட ஃப்ரெண்ட் வந்து அந்த இன்ஃபர்மேஷனை என் கூட ஷேர் பண்ணுவான். ஸோ என்னாச்சு, என்னோட டிராஃபிக் வந்து இன்பவுண்டா ஆயிருக்கு. கரெக்டா? அதே மாதிரி என்னோட ஃப்ரெண்ட் வந்து என்ன சொல்றான்னா, எனக்கு வந்து என்னோட ஃப்ரெண்ட்ல இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. அப்டேட் இஸ் இன்பவுண்ட். அவன் வந்து என்ன சொல்றான், டேய் மச்சான், உனக்கு வந்து சிசிஐ பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருந்தா அது வந்து என் கூட ஷேர் பண்ணு. ஸோ எனக்கு வந்து சிசிஐ பத்தி ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அந்த இன்ஃபர்மேஷன் வந்து நான் என்னோட ஃப்ரெண்டு கூட ஷேர் பண்றேன். ஸோ டிராஃபிக் வந்து என்னாச்சு, அவுட் பவுண்ட் ஆச்சா? கரெக்டா? ஸோ இங்க வந்து அப்டேட் சொல்லும் போது என்னோட பிஜிபி அப்டேட் இன்பவுண்டா இருந்தா என்னோட டிராஃபிக் வந்து அவுட் பவுண்டா போகும். என்னோட பிஜிபி அப்டேட் அவுட் பவுண்டா இருந்தா என்னோட பிஜிபி அப்டேட் வந்து அவுட் பவுண்ட் இருந்தா என்னோட டிராஃபிக் வந்து இன்பவுண்ட் ஆகும். அதுதான் இங்க சொல்றாங்க. ஸோ யூஸ்வலி புரிஞ்சுதா இது? அவுட் பவுண்ட் இன்ஃப்ளூயன்ஸ், இன்பவுண்ட் இன்ஃப்ளூயன்ஸ். ஓகே, ஸோ what do you mean by outbound and inbound traffic influence? Meaning na, whenever we send the BGP updates, the BGP updates are indirectly proportional to the traffic. ஒரு நிமிஷம். So traffic influence meaning if the BGP update from a router, okay, traffic influence is based on the BGP update from the router. If the update is in the inbound direction, then the router can influence the outbound traffic. If the update from the router is in the outbound direction, then the traffic is influenced in the inbound direction. And this traffic influence can be done by the 12 path attributes that we have. 12 path attributes. Okay. So next question, what are those 12 path attributes? Okay. What are those 12 path attributes? So லைனா நான் இப்போ இங்க எழுதுறேன். ஃபர்ஸ்ட் வந்து next hop. Okay, next hop. Second வந்து wait. இது வந்து Cisco proprietary ஆகும். இது வந்து நான் Cisco vendorsல இது வராது. ஓகே. Third வந்து local preference. Fourth வந்து locally injected. Fifth AS path. Okay, so short like NWLLA. Okay, அதுக்கப்புறம் sixth origin code.
7th med, 8th neighbor type, 9th வந்து IGP metric. ஓகே, ஸோ இதுக்கு வந்து OMNI ஓம்னி, நம்மளோட அந்த வண்டி இருக்கு இல்லையா, சுசுகி ஓம்னி, அதான் ஓம்னி. அதுக்கப்புறம் 10th ஆமா ஓல்டஸ்ட் நெய்பர். அதுக்கப்புறம் வந்து ஹையஸ்ட் ரவுட்டர் ஐடி. லாஸ்ட் வந்து ஹையஸ்ட் இன்டர்ஃபேஸ் ஐபி. ஸோ இதுதான் 12 path attributes. Okay, so all you need to remember is NWLLA omni. Okay, so இப்படிதான் போகும், இப்படிதான் ஃப்ளோ ஆயிருக்கும், 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப் இப்படிதான் ஃப்ளோ ஆகும். ஓகே, ஃபர்ஸ்ட் அட்ரிபியூட் வந்து நெக்ஸ்ட் ஸ்டாப், செகண்ட் வந்து வெயிட், சிஸ்கோ இருந்தா வெயிட், சிஸ்கோ இல்லைன்னா லோக்கல் ப்ரிஃபரன்ஸ். அதுக்கப்புறம் லோக்கல் ப்ரிஃபரன்ஸ், லோக்கல் இன்ஜெக்டட் AS பாத், ஒரிஜின் கோட், மெட், நெய்பர் டைப், IGP மெத்தட். அதுக்கப்புறம் these are the main path attributes. Okay, so there are 12 path attributes. Out of these 12 path attributes, 9 of them are the major ones. They are next stop, wait, local preference, locally injected, AS path, origin code, med, neighbor type, IGP metric. Even after this, if the router is unable to find the best path, it will go to the oldest neighbor, then highest router ID, then highest IP interface. Okay, இப்போ ஏன் வந்து இந்த பாத் அட்ரிபியூட்ஸ் பிஜிபில இருக்கு? பிகாஸ் பிஜிபி cannot perform equal cost multi-pathing. ஓகே, ஸோ இப்போ ஒரு ரவுட்டருக்கு இன்னொரு ரவுட்டர் ரீச் ஆகிறதுக்கு மல்டிபிள் பாத்ஸ் இருந்தானுக்கா, ஓகே, இங்க ஒரு ரவுட்டர் இருக்கு, இங்க ஒரு ரவுட்டர் இருக்கு, இங்க மல்டிபிள் பாத்ஸ் இருக்குன்னா பிஜிபி நம்ம வந்து ரன் பண்றோம். இந்த ரவுட்டர் வந்து R2க்கு ரீச் பண்ணறதுக்கு ஈக்குவல் காஸ்ட் மல்டி பாத்திங் பண்ணாது. அது வந்து ஒரே ஒரு பாத் தான் சூஸ் பண்ணும். அந்த பாத் தான் பெஸ்டா இருக்கு. ஓகே, பெஸ்டா இருந்தாதான் அது வந்து பிஜிபில ஒர்க் ஆகும். ஈக்குவல் காஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த பெஸ்ட் பாத் வந்து எப்படி கண்டுபிடிக்கும்? பிஜிபி வந்து அந்த பெஸ்ட் பாத் எப்படி கண்டுபிடிக்கும்? அந்த பெஸ்ட் பாத் வந்து இந்த பாத் அட்ரிபியூட்ஸ் வச்சுட்டு தான் கண்டுபிடிக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ஒவ்வொன்றும் பாத் அட்ரிபியூட் போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் ஸ்டாப். நம்ம வந்து இப்போ போன நிறைய வீடியோஸ்ல பார்த்தோம், ஒரு ரவுட்டர் வந்து இன்னொரு ரவுட்டர் கூட அப்டேட் ஷேர் பண்ணணும்னா, ஸோ R1, R2, R3. ஓகே, ஸோ R1ல இருந்து எக்ஸ் நெட்வொர்க்கோட அப்டேட் வந்து R1, R2 கூட ஷேர் பண்ணும். ஸோ R2 வந்து R2 நெக்ஸ்ட் ஸ்டாப் என்ன இருக்கு? R1. கரெக்ட். R2க்கு இந்த நெக்ஸ்ட் ஸ்டாப் ரீச்சபிள் இருந்தாதான் R2 வந்து இந்த அப்டேட்டை R3க்கு ஷேர் பண்ணும். இது வந்து நம்ம போன கொஞ்சம் வீடியோல பார்த்துருந்தோம். கரெக்டா? ஐபிஜிபி இது வந்து இபிஜிபில. ஐபிஜிபில என்ன பண்ணுவோம்? நெக்ஸ்ட் ஹாப் செல்ஃப் கமாண்ட் கொடுப்போம். இது நம்ம பார்க்கலாம். ஐபிஜிபில நெக்ஸ்ட் ஹாப் செல்ஃப் கமாண்ட் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஹாப் செல்ஃப் கமாண்ட் நான் பத்தி இதுக்கப்புறம் சொல்றேன். ஓகே, ஐபிஜிபில ஒரு நெக்ஸ்ட் ஹாப் செல்ஃப் கமாண்ட் கொடுப்போம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன ஆகும்னா, R2க்கு இந்த எக்ஸ் நெட்வொர்க் ரீச் பண்ணணும்னா R2க்கு இந்த நெக்ஸ்ட் ஹாப் R1ல இருந்து வர பிஜிபி அப்டேட்ல இந்த நெக்ஸ்ட் ஹாப் வந்து R2க்கு ரீச்சபிளா இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஹாப் ரீச்சபிள் இருந்தாதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து பெஸ்டா இருக்கும். ஓகே,
ஸோ இதுல வந்து பெருசா பார்க்கறதுக்கு இல்ல. இது வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது நம்ம வந்து இப்போ பார்ப்போம். R1, R2, R3, R4, R5. ஓகே, R4, R5 வந்து AS நம்பர் 2ல இருக்காங்க. R1, R2, R3 வந்து AS நம்பர் 1ல இருக்காங்க. ஓகே, R4ல நான் வந்து X நெட்வொர்க்கை நான் அட்வர்டைஸ் பண்றேன். நெட்வொர்க் கமாண்ட் வச்சுட்டு இல்லைன்னா ரீடிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணி X நெட்வொர்க்கை நான் R4ல அட்வர்டைஸ் பண்றேன். ஸோ என்ன ஆகும்? R4 வந்து இந்த அப்டேட் R2க்கு ஃபார்வர்ட் பண்ணும், R5க்கு ஃபார்வர்ட் பண்ணும், R2ல இருந்து இந்த அப்டேட் R1க்கு வரும், R5ல இருந்து அந்த அப்டேட் R3க்கு போகும், R3ல இருந்து அந்த அப்டேட் R1க்கு வரும். ஓகே, இப்போ R1ட்ட இந்த இதுல இருந்து ஏதாவது ஒரு பாத் வந்து ரீச்சபிளா இருக்கணும். ஓகே, சப்போஸ் இப்படி இருந்தாக்கா இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல என்ன ஆகும்? R1க்கு வந்து R2 தான் ரீச்சபிளா இருக்கு. ஸோ R1க்கு பெஸ்ட் பாத் எந்த மாதிரி பாத் இருக்கு? இப்படி. ஓகே, இல்லைன்னா சப்போஸ் இங்க வந்து பாத் இருக்கு, பட் இந்த லிங்க் வந்து லாஜிக்கலா டவுன் இருக்கு. லாஜிக்கலி இட் இஸ் டவுன். ஓகே, மீனிங் இங்கேருந்து லைட் சிக்னல்ஸ் டிரான்ஸ்மிஷனும் ரிசெப்ஷனும் இந்த இன்டர்ஃபேஸ்ல வர மாட்டேங்குது. ஸோ இவென்ச்சுவலி R1க்கு R3 வந்து ரீச்சபிள் கிடையாது. ஸோ R1 ஆட்டோமேட்டிக்லி R2க்கு சூஸ் பண்ணும், பிகாஸ் R2 இந்த இன்டர்ஃபேஸ் வந்து ரீச்சபிளா இருக்கு. கரெக்டா? அதனால நெக்ஸ்ட் ஸ்டாப் எப்பவுமே வந்து ரீச்சபிளா இருந்தாதான் R1 வந்து அந்த பாத்தை பெஸ்டா சூஸ் பண்ணும். இப்போ இந்த நெக்ஸ்ட் ஸ்டாப் புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் ஸ்டாப் ரீச்சபிள் இருந்தாதான். ஓகே, நெக்ஸ்ட் நார்மல் சிச்சுவேஷன்ல இப்போ நம்ம வந்து இப்போ நார்மல் சிச்சுவேஷன் எடுத்துட்டு இருக்கோம். R4ல இருந்து அந்த அப்டேட் R2க்கு போயிருக்கு, R2ல இருந்து R1க்கு வந்திருக்கு, R5, R3, R1. இப்போ டை ஆயிடுச்சு. R1க்கு R2 ரீச்சபிள் இருக்கு, R3 ரீச்சபிள் இருக்கு. ஸோ R1 வந்து எந்த பாத்தை பெஸ்டா சூஸ் பண்ணும். இது இங்க டை ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஹாப் வந்து ரீச்சபிள் இருந்தா, ஸோ நெக்ஸ்ட் டை பிரேக்கர் வந்து வெயிட் வந்து சிஸ்கோ ப்ரொப்ரைட்டரி. ஓகே, சிஸ்கோ ப்ரொப்ரைட்டரி அண்ட் இட் இஸ் லோக்கலி சிக்னிஃபிகண்ட். மீனிங்னா இது வந்து பிஜிபி அப்டேட், IBGP இருந்தாலும் சரி, EBGP இருந்தாலும் சரி, இது வந்து ஒரு பிஜிபி அப்டேட்ல ஃபார்வர்ட் ஆகாது. நாட் ஃபார்வர்டட். It is not forwarded in any update. Okay, so இப்போ இதுல வந்து எப்படி R1 வந்து சூஸ் பண்ணும்? R1, R2, R3, R4, R5. X network, AS number 1, AS number 2. So இது ஏற்கனவே தெரியும்ல. AS number 2னா இங்க வந்து IBGP நடக்கிறது, இங்க வந்து IBGP நடக்கிறது, இங்க வந்து EBGP, இங்க வந்து EBGP. ஓகே, இப்போ யூசுவலா என்ன ஆகுதுன்னா, பை டிஃபால்ட் வெயிட் வந்து எப்பவுமே 0வா இருக்கும். தட்ஸ் தி டிஃபால்ட் வேல்யூ. ஒரு நிமிஷம், 0வா 100ஆ? ஒரு நிமிஷம். ஸோ பை டிஃபால்ட் வெயிட் 0வா இருக்கும். ஓகே, இப்போ R4 வந்து இந்த X நெட்வொர்க்கோட இன்ஃபர்மேஷன் R2க்கு ஃபார்வர்ட் பண்ணும், R2 வந்து அந்த இன்ஃபர்மேஷன் R1க்கு ஃபார்வர்ட் பண்ணும், R4ல இருந்து R5க்கு வரும், R5ல இருந்து R3க்கு வரும், R3ல இருந்து R1க்கு. இப்போ மறுபடியும் இதே சிச்சுவேஷன் தான். R1க்கு
2 பாத் இருக்கு எக்ஸ் நெட்வொர்க் ரீச் பண்றதுக்கு. ஓகே, எக்ஸ் நெட்வொர்க் ரீச் பண்ணணும்னா R2 சூஸ் பண்ணலாம், இல்லைன்னா R3 சூஸ் பண்ணலாம். பட் இங்க நான் வந்து இந்த வெயிட்டை நான் கான்ஃபிகர் பண்ணலாம். எப்படி கான்ஃபிகர் பண்ணுவேன்னா, R1 கான்ஃபிகரேஷன்ல போய் நான் R1 என்ன சொல்லுவேன்னா, R2ல இருந்து ரிசீவ் ஆகிற அப்டேட்ல நீ வந்து வெயிட் வந்து 100 சூஸ் இல்லைன்னா 100 சேஞ்ச் பண்ணிக்கும். மறுபடியும் சொல்றேன், R1 கான்ஃபிகரேஷன்ல நான் போய் என்ன கான்ஃபிகர் பண்ணுவேன்னா, R2ல இருந்து வர பிஜிபி அப்டேட்ல வெயிட் வந்து நீ 100 கன்வெர்ட் பண்ணிக்கும். ஸோ R1க்கு R3ல இருந்து ஒரு அப்டேட் வருது எக்ஸ் நெட்வொர்க், அதுல வந்து வெயிட் 0 இருக்கு. R2ல இருந்து வர அப்டேட்ல R1 வந்து அந்த அப்டேட்ல வெயிட் 100 கான்ஃபிகர் பண்ணிருக்கும். ஸோ ஹையர் வெயிட் இஸ் ப்ரிஃபர்ட். ஓகே, ஸோ நம்ம வந்து இங்க என்ன பண்ணிருக்கோம், நம்மளோட அவுட் பவுண்ட் டிராஃபிக்கை நம்ம வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ R1 வந்து எக்ஸ் நெட்வொர்க் ரீச் பண்ணணும்னா இப்படி போகும். ஓகே, ஸோ இதுல வந்து என்ன ஆகுதுன்னா, ஐ ஆம் இன்ஃப்ளூயன்சிங் தி அவுட்பவுண்ட் டிராஃபிக் ஆஃப் ஒன்லி ஒன் ரவுட்டர். வெயிட் வச்சுட்டு வெயிட் வந்து லோக்கலி சிக்னிஃபிகண்ட் ஆகும். R2லயும் வந்து எக்ஸ் நெட்வொர்க் வர அப்டேட்ல வந்து R2 வந்து என்ன பண்ணிருக்கோம், இங்க வந்து வெயிட் 0 போட்டிருக்கும். ஓகே, பட் R2 வந்து இந்த வெயிட்டை வந்து R1க்கு ஃபார்வர்ட் பண்ணாது. இட் இஸ் லோக்கலி சிக்னிஃபிகண்ட். வித் வெயிட் நீங்க வந்து என்ன பண்றீங்க, யூ ஆர் இன்ஃப்ளூயன்சிங் தி அவுட்பவுண்ட் டிராஃபிக் ஆன் அ பர்டிகுலர் ரவுட்டர். ஓகே, ஸோ வெயிட் வச்சுட்டு நீங்க அவுட்பவுண்ட் டிராஃபிக்கை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றீங்க. ஓகே, இந்த மாதிரி கேள்வியும் கேட்பாங்க. விச் பாத் அட்ரிபியூட்ஸ் ஹெல்ப் இன் இன்ஃப்ளூயன்சிங் அவுட்பவுண்ட் டிராஃபிக். ஸோ இது வந்து இப்படி நோட் பண்ணி வச்சுக்கணும். வெயிட்ல இருந்து வந்து அவுட்பவுண்ட் டிராஃபிக் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். ஓகே, வெயிட்ல ஏதாவது கொஸ்டின் இருக்கா? இப்போ நான் என்ன சொன்னேன், வெயிட் வந்து பை டிஃபால்ட் 0 இருக்கு. ஓகே, ஸோ 0 இருந்தா இப்போ R1க்கு 2 ரவுட்டர்ஸ்ல இருந்து ஒரே நெட்வொர்க் அப்டேட் வந்திருக்கு. கரெக்டா? ஸோ இப்போ R1 வந்து எந்த பாத்தை சூஸ் பண்ணும், R2 மூலமா சூஸ் பண்ணுமா, R3 மூலமா சூஸ்? ஓகே, ஸோ வெயிட்டும் வந்து இங்க டாய் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஹாப் வந்து ரீச்சபிளா, R1க்கு R2 ரீச்சபிள், R1க்கு R3 ரீச்சபிள். ஸோ டாய் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வெயிட் வந்து R1ல நான் வந்து R2ல இருந்து ரிசீவ் ஆகிற அப்டேட்ல வந்து நான் 0 கொடுத்துருக்கேன். R1ல வந்து R3ல இருந்து வர அப்டேட்டுக்கு நான் வந்து வெயிட் வந்து 0 கொடுத்தேன். ஸோ வெயிட்டும் டாய் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டை பிரேக்கர் வந்து தேர்ட் local preference. Okay, local preference again is an outbound traffic influencer. Outbound traffic நீங்க வந்து influence பண்ணலாம். Okay, எப்படி influence பண்ணலாம்? And outbound traffic for the whole AS. Okay, so full ASK வந்து நீங்க வந்து outbound traffic ஒரு local preference வச்சுட்டு influence பண்ணலாம். R4, R5, so இப்போ நான் இங்க வந்து என்ன எழுதிருக்கேன், லோக்கல் ப்ரிஃபரன்ஸ் அவுட் இஸ் யூஸ் டு இன்ஃப்ளூயன்ஸ் அவுட்பவுண்ட் டிராஃபிக் ஃபார் தி ஹோல் ஏஎஸ். இதுல மீனிங் என்ன ஆகும்னா, நான் வந்து இது வந்து என்னோட ரிக்வயர்மெண்ட் என்ன ஆகும்னா, ஏஎஸ் நம்பர் 1ல இருந்து போகிற எல்லா டிராஃபிக், என்னோட ரிக்வயர்மெண்ட் கேளுங்க, ஏஎஸ் நம்பர் 1ல இருந்து போகிற எல்லா டிராஃபிக் வந்து R2 மூலமா போகணும். இதுதான் என்னோட ரிக்வயர்மெண்ட்.
ஸோ இந்த மாதிரி ரிக்குவயர்மெண்ட்ல நான் வந்து யூஸ்வலா லோக்கல் ப்ரிஃபரன்ஸ் சூஸ் பண்ணேன். ஓகே, ஸோ நான் வந்து டிஃபால்ட் வேல்யூ எல்லா பிஜிபி பாத் அட்ரிபியூட்ஸ் நான் வந்து எல்லா டிஃபால்ட் வேல்யூல நான் லீவ் பண்ணினேன்னா பிஜிபி எப்படி வந்து ஒவ்வொரு பாத் அட்ரிபியூட்ஸை சூஸ் பண்ணி ஃபைனலி எந்த பாத் அட்ரிபியூட் யூஸ் பண்ணி பெஸ்ட் பாத் சூஸ் பண்ணும் அதுவும் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் எப்படி நீங்க வந்து மேனுவலா கான்ஃபிகர் பண்ணி அந்த பெஸ்ட் பாத்தை மேனிபுலேட் பண்ணலாம் இதுவும் காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி லோக்கல் ப்ரிஃபரன்ஸ் சூஸ் பண்ணி நம்ம மேனுவலா பாத் அட்ரிபியூட்டை பிஜிபி டிராஃபிக்கை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இப்போ நான் என்ன சொன்னேன், என்னோட ரெக்வயர்மெண்ட் என்னாக்கும் AS1ல இருந்து போகிற எல்லா டிராஃபிக் வந்து R2 மூலமா போகணும். இதுதான் என்னோட ரெக்வயர்மெண்ட். ஸோ நான் வந்து R2ல என்ன பண்ணுவேன், லோக்கல் ப்ரிஃபரன்ஸ் யூஸ் பண்ணுவேன். நான் பை டிஃபால்ட் IBGP அப்டேட்ல லோக்கல் ப்ரிஃபரன்ஸ் வந்து 100 இருக்கு. EBGP அப்டேட்ல லோக்கல் ப்ரிஃபரன்ஸ் வந்து 0 இருக்கு. ஓகே, EBGP அப்டேட்ல லோக்கல் ப்ரிஃபரன்ஸ் யூஸ்வலா 0 இருக்கு. ஸோ எக்ஸ் நெட்வொர்க்கை நான் வந்து R4ல அட்வர்டைஸ் பண்ணுவேன். ஸோ இந்த நெட்வொர்க் வந்து R2 வந்திருக்கு, R4ல இருந்து R5 வந்திருக்கு, R5ல இருந்து R3. ஓகே, R3ல இருந்து R1க்கு இந்த அப்டேட் போகும், R3ல இருந்து R2க்கும் போகும், R2ல இருந்து R1க்கு வரும், R2ல இருந்து அந்த அப்டேட் R3க்கும் போகும். கரெக்டா? இப்போ நான் வந்து என்ன சொன்னேன், என்னோட ரிக்வயர்மெண்ட் என்னாக்கும் AS1ல இருந்து போகிற எல்லா டிராஃபிக் வந்து R2 மூலமா போகணும். ஸோ நான் வந்து R2ல கான்ஃபிகரேஷன் பண்ணுவேன். என்ன கான்ஃபிகரேஷன் பண்ணுவேன், R2ல நான் என்ன கான்ஃபிகரேஷன் பண்ணுவேன்னா எக்ஸ் நெட்வொர்க்கு அப்டேட் வர அப்டேட்டை அதுல நான் லோக்கல் ப்ரிஃபரன்ஸ் வந்து பை டிஃபால்ட் IBGPல 100 இருக்கு. ஸோ R2ல நான் வந்து என்ன பண்ணுவேன், IBGP அப்டேட்க்கு லோக்கல் ப்ரிஃபரன்ஸ் நான் வந்து சப்போஸ் 110 பண்ணிட்டேன். ஸோ R2 வந்து இந்த லோக்கல் ப்ரிஃபரன்ஸ் R1க்கு சென்ட் பண்ணும் வித் 110. கரெக்டா? அதே மாதிரி R2 வந்து R1க்கு, R2 வந்து R3க்கு அந்த அப்டேட் சென்ட் பண்ணும்போது லோக்கல் ப்ரிஃபரன்ஸ் வந்து 110 வச்சுட்டு சென்ட் பண்ணும். இப்போ பாருங்க, R3க்கு R5ல இருந்து வர அப்டேட்ல லோக்கல் ப்ரிஃபரன்ஸ் வந்து 0 இருக்கும், பிகாஸ் EBGP அப்டேட் ஆகும். கரெக்டா? R1க்கு R3ல இருந்து வர அப்டேட்ல லோக்கல் ப்ரிஃபரன்ஸ் வந்து 100 இருக்கும், பிகாஸ் தே ஆர் IBGP நெய்பர்ஸ். ஸோ IBGP and again a higher local preference is preferred. Okay, so R3 வந்து என்ன பண்ணும், R3க்கு ஒரு அப்டேட் வந்து லோக்கல் ப்ரிஃபரன்ஸ் 0 வருது, இன்னொரு அப்டேட் வந்து லோக்கல் ப்ரிஃபரன்ஸ் 110 வருது. அதுக்கப்புறம் R1க்கு ஒரு அப்டேட் வந்து 110 வருது, ஒரு அப்டேட் வந்து 100 வருது. ஸோ ஆப்வியஸ்லி R1 வந்து என்ன பண்ணும், 110 வர அப்டேட் இல்லைன்னா ரவுட்டருக்கு சூஸ் பண்ணும். அதே மாதிரி R3 வந்து 110ல இருந்து வர அப்டேட்டை சூஸ் பண்ணும். ஸோ R1ஓட டிராஃபிக் வந்து இப்படி போகும், R3ல இருந்து போகிற டிராஃபிக்கும் இப்படி போகும். ஸோ இதுல என்னாச்சு, outbound traffic for the whole AS is manipulated with local preference. Okay, இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இல்லைங்க சார். இப்போ எல்லா அப்டேட்ஸை நான் வந்து டிஃபால்ட்டா வைக்கிறேன். ஓகே, லோக்கல் ப்ரிஃபரன்ஸ் வந்து நான் வந்து எதுவுமே சேஞ்ச் பண்ணலாம். லோக்கல் ப்ரிஃபரன்ஸ் சேஞ்ச் பண்ணலைன்னா என்ன ஆகும், R1க்கு வந்து அப்டேட் கிடைச்சிருக்கு, R1க்கு நெக்ஸ்ட் ஹாப் ரீச்சபிள் தான், R1 R2 ரீச்சபிள், R3 ரீச்சபிள். வெயிட் வந்து பை டிஃபால்ட் 0 இருக்கும், ஸோ அதுவும் டை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து லோக்கல் ப்ரிஃபரன்ஸ் R2ல இருந்து வர லோக்கல் ப்ரிஃபரன்ஸ் பை டிஃபால்ட் 100 இருக்கும், R3ல இருந்து வர லோக்கல் ப்ரிஃபரன்ஸ் 100 இருக்கும். ஸோ இதுவும் வந்து டை ஆயிடுச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டை பிரேக்கர் வந்து 4th
locally injected. Locally injected. Locally injected வந்து usually non Cisco routers. On non Cisco routers, it is equivalent to wait in Cisco. இப்போ நம்ம அந்த இங்க வெயிட் பார்த்தோம் இல்லையா, வெயிட் அதே மாதிரி லோக்கலி இன்ஜெக்டட் வந்து நான் சிஸ்கோ ரவுட்டர்ஸ்ல வந்து வெயிட் மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ பேசிக்லி வெயிட் இல்லைன்னா லோக்கலி இன்ஜெக்டட் பாத் அட்ரிபியூட் கேன் நாட் பி யூஸ்ட் ஃபார் path manipulation. Path manipulation. Okay. It is used for loop avoidance. Okay. இது எப்படி நான் சிஸ்கோ ரவுட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க இது நம்ம பார்க்க போறோம். நான் என்ன சொன்னேன், cannot be used for path manipulation. நம்ம வந்து wait, local preference, next hop வந்து path manipulation which path நம்ம வந்து மேனுவலா சேஞ்ச் பண்ணிட்டு path manipulate பண்ணிருக்கோம். பட் locally injected path attribute வந்து path manipulationக்கு யூஸ் பண்ண முடியாது. அது வந்து loop avoidanceக்கு தான் யூஸ் பண்றோம். எப்படி யூஸ் பண்றோம்? சப்போஸ் இங்க வந்து ஒரு R1 இருக்கு, இங்க வந்து R2 இருக்கு. ஓகே, R1ல நான் வந்து ஒரு X நெட்வொர்க்கை இன்ஜெக்ட் பண்ணிருக்கேன். இன்ஜெக்ட் மீனிங் நெட்வொர்க் கமாண்ட் யூஸ் பண்ணிட்டு இன்ஜெக்ட் பண்ணிருக்கேன், இல்லைன்னா ரீடிஸ்ட்ரிபியூஷன் கமாண்ட் யூஸ் பண்ணிட்டு இன்ஜெக்ட் பண்ணிருக்கேன். நான் வந்து மறுபடியும் ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன் கொடுக்குறேன். R2லயும் வந்து நான் வந்து அதே நெட்வொர்க் X நெட்வொர்க் இங்க வந்து இன்ஜெக்ட் பண்ணிருக்கேன். ஸோ R2 வந்து என்ன பண்ணும், R2 வந்து அந்த அப்டேட்டை R1க்கு சென்ட் பண்ணும் ஆஸ் அ பிஜிபி அப்டேட். கரெக்டா? R1க்கு ஏற்கனவே எக்ஸ் நெட்வொர்க் நம்ம வந்து இன்ஜெக்ட் பண்ணிருக்கோம். R1க்கு அதே எக்ஸ் நெட்வொர்க் வந்து R2ல இருந்து பிஜிபி அப்டேட்டா கிடைச்சிருக்கு. ஸோ a locally injected network is always preferred over eBGP or iBGP update. ஓகே, ஸோ இதுல வந்து என்னாச்சு, R1க்கு ஏற்கனவே தெரியும் இந்த எக்ஸ் நெட்வொர்க் வந்து அதோட பிஜிபி டேபிள்ல லோக்கலி இன்ஜெக்ட் பண்ணிருக்கோம் via நெட்வொர்க் கமாண்ட் ஆர் ரீடிஸ்ட்ரிபியூஷன் கமாண்ட். ஸோ R2ல இருந்து வர அப்டேட் அது eBGP அப்டேட் இருந்தாலும் சரி, iBGP அப்டேட் இருந்தாலும் சரி, R1 will always prefer a locally injected network over any other update. ஸோ இதுல வந்து என்னாச்சு, லூப் அவாய்ட் ஆயிடுச்சா. R1 வந்து இப்படியே சுத்திட்டே இருக்காது, பாத் வந்து எக்ஸ் நெட்வொர்க் இப்படி சுத்திட்டே இருக்காது. அது வந்து R1 வந்து லோக்கலி இன்ஜெக்டட் பாத் அட்ரிபியூட் யூஸ் பண்ணி அந்த லூப்பை வந்து அவாய்ட் பண்ணி. ஓகே, இப்போ இங்க வந்து R1க்கு நெக்ஸ்ட் ஹாப் ரீச்சபிள் இருக்கு, R2 R3 ரீச்சபிள் இருக்கு, வெயிட் வந்து 0 இருக்கு, லோக்கல் ப்ரிஃபரன்ஸ் வந்து 100 வரும், லோக்கலி இன்ஜெக்டட் வந்து இங்க கிடையாது. R4 அந்த நெட்வொர்க் வந்து R4ல இன்ஜெக்ட் பண்ணிருக்கும். R1க்கு அந்த நெட்வொர்க் வந்து லோக்கலி இன்ஜெக்டடா இல்லையா, அது வந்து அதுல இருந்து ஒரு அந்த இன்ஃபார்மேஷன் வந்து இஸ் யூஸ்லெஸ். பேசிக்லி லோக்கலி இன்ஜெக்டட் வந்து R1க்கு இட் இஸ் ஆஃப் நோ யூஸ், பிகாஸ் அந்த எக்ஸ் நெட்வொர்க் நம்ம வந்து R4ல இன்ஜெக்ட் பண்ணிருக்கோம். ஸோ அது வந்து இங்க கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் பாத் அட்ரிபியூட் R1க்கு வந்து ஏதாவது பெஸ்ட் பாத் சூஸ் பண்ணணும்னா நெக்ஸ்ட் பாத் அட்ரிபியூட் என்ன, தட் இஸ் A. A அது வந்து தட் இஸ் AS பாத். AS பாத், AS பாத் பத்தி நம்ம வந்து நிறைய படிச்சிருக்கோம். ஒரு நிமிஷம்.
ஓகே, ஸோ ஏஎஸ் பாத். ஏஎஸ் பாத் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நமக்கு ஏற்கனவே தெரியும் லீஸ்ட் ஏஎஸ் பாத் இஸ் ப்ரிஃபர்ட். இதை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இபிஜிபி படிக்கும்போது. லீஸ்ட் ஏஎஸ் பாத் இஸ் ப்ரிஃபர்ட். ஓகே, அதுக்கப்புறம் ஏஎஸ் பாத் இஸ் used for loop avoidance in eBGP, for loop avoidance, correct? Okay, so இது வந்து ஏற்கனவே தெரியும். Now AS path யூஸ் பண்ணி நம்ம வந்து டிராஃபிக்கை இன்பவுண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம், டிராஃபிக்கை வந்து அவுட்பவுண்டும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். ஓகே, இன்பவுண்டும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம், அவுட்பவுண்டும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். எப்படி? R1, R2, R3, R4, R5, X network. இது வந்து ஒரு எஸ், இது வந்து இன்னொரு எஸ். ஸோ இப்போ என்னோட ரிக்வயர்மெண்ட் ஆகும், என்னோட என்ன ரிக்வயர்மெண்ட் ஆகும், நான் வந்து என்ன சொல்றேன், ஏஎஸ் ஒன்ல இருந்து மறுபடியும் ஏஎஸ் ஒன்ல இருந்து ஏஎஸ் டூக்கு இல்லைன்னா எக்ஸ் நெட்வொர்க்கு போகிற எல்லா டிராபிக் வந்து R2 மூலமா போகணும். இதுதான் என்னோட ரிக்வயர்மெண்ட். ஓகே, ஸோ இதே சேம் ரிக்வயர்மெண்ட் நம்ம வந்து லோக்கல் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தோம், அதே ரிக்வயர்மெண்ட் எங்கேயும் கொண்டு வரும். ரிக்வயர்மெண்ட் மறுபடியும் சொல்றேன், ஏஎஸ் ஒன்ல இருந்து எக்ஸ் நெட்வொர்க்கு போகிற எல்லா டிராபிக் வந்து R2 மூலமா போகணும். இதுதான் என்னோட ரிக்வயர்மெண்ட். ஸோ R4 வந்து எக்ஸ் நெட்வொர்க் பத்தி R2க்கு அப்டேட் சென்ட் பண்ணும், R5 வந்து அந்த அப்டேட் R3க்கு சென்ட் பண்ணும். ஸோ R4 வந்து R2க்கு அந்த அப்டேட் சென்ட் பண்ணும்போது R4 வந்து அதோடு ஏஎஸ் நம்பர் ஆட் பண்ணிட்டு சென்ட் பண்ணும். அதே மாதிரி R5 வந்து அந்த அப்டேட்டை R3க்கு சென்ட் பண்ணும்போது அந்த அப்டேட்ல ஏஎஸ் நம்பர் ஆட் பண்ணிட்டு சென்ட் பண்ணும். கரெக்டா? ஸோ R2ல இருந்து அந்த அப்டேட் R1க்கு வரும், R3ல இருந்து அந்த அப்டேட் மறுபடியும் R1க்கு வரும். ஸோ R1க்கு வந்து பிகாஸ் R2, R1, R3, R1, R2, R3 வந்து ஐபிஜிபி பியரிங்ஸ் இருக்கிறதுனால R2 வந்து அந்த ஏஎஸ் நம்பர் இல்லைன்னா அதோட ஏஎஸ் நம்பர் 1 வந்து இந்த ஏஎஸ்ல ஆட் பண்ணாது. ஸோ R1க்கும் மறுபடியும் இங்க வந்து ஒரு 2 அப்டேட் வரும், ஏஎஸ் நம்பர் வரும், R3ல இருந்து 2 ஏஎஸ் நம்பர் வரும். ஓகே, இப்போ நான் வந்து R5ல என்ன பண்ணலாம், R5ல நான் வந்து ஒரு ஏஎஸ் பாத் ப்ரீபெண்ட் நான் சொல்லிட்டு ஒரு கான்ஃபிகரேஷன் பண்ணலாம். ஏஎஸ் பாத் ப்ரீபெண்ட் மீனிங் அந்த ஏஎஸ்க்கு முன்னாடி நான் வந்து இன்னொரு ஏஎஸ் ஆட் பண்றேன். ஸோ நான் வந்து R5ல என்ன கான்ஃபிகர் பண்ணுவேன், R5ல என்ன சொல்லுவேன், R3க்கு சென்ட் பண்ற எல்லா அப்டேட்ல நீ வந்து ரேண்டமா ஏஎஸ் நம்பர்ஸ் ஆட் பண்ணு. ஸோ சப்போஸ் நான் வந்து 2 2 2 2 இப்படி ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்ன ஆகும், R5ல இருந்து R3க்கு அந்த அப்டேட் போகும்போது அதுல வந்து இவ்வளோ நிறைய ஏஎஸ் போகும், 2 2 2 2 2 போகும் R3க்கு. R3 அதே அப்டேட் R1க்கும் சென்ட் பண்ணும். கரெக்டா? 1 2 3 4 5. ஓகே, 2 3 4 5 இந்த மாதிரி R1க்கு அந்த அப்டேட் போகும். அதே மாதிரி R3ல இருந்து R2க்கு போகிற அப்டேட்ல வந்து இவ்வளோ நிறைய ஏஎஸ் நம்பர் போகும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, லீஸ்ட் ஏஎஸ் பாத் இஸ் ப்ரிஃபர்ட். ஓகே, R1க்கு R2ல இருந்து வர அப்டேட்ல 2 தான் இருக்கு. R1ல இருந்து R1க்கு R3ல இருந்து வர அப்டேட்ல எவ்வளவு ஏஎஸ் இருக்கு, 1 2 3 4 5 5 ஏஎஸ் இருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்லி R1 வந்து இந்த பாத் தான் சூஸ் பண்ணும். அதே மாதிரி R2 வந்து இந்த பாத்து சூஸ் பண்ணும். ஓகே, அதுக்கப்புறம் R2 வந்து இந்த அப்டேட் R3 கூட ஷேர் பண்ணிருக்கும், அதுல வந்து நார்மலா ஒரு 2 அப்டேட் தான் இருந்திருக்கும். ஓகே, பட் R5ல இருந்து வர அப்டேட்ல 2 to 2 இருக்கா. ஸோ R3 வந்து மறுபடியும்
இந்த அப்டேட் தான் சூஸ் பண்ணும். ஸோ இதுல என்னாச்சு, நான் வந்து என்னோட அப்டேட் வந்து இன்பவுண்டா வந்திருக்கு. அப்டேட் வந்து R3க்கு இன்பவுண்டா வந்திருக்கு. R2க்கு அப்டேட் வந்து இன்பவுண்டா வந்திருக்கு. R1க்கு அப்டேட் வந்து இன்பவுண்டா வந்திருக்கு. பட் R1ஓட டிராஃபிக் வந்து அவுட் பவுண்டா இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கு. R3ஓட டிராஃபிக் வந்து அவுட் பவுண்டா இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கு. R2ஓட டிராஃபிக் வந்து அவுட் பவுண்டா இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கு. ஸோ இதுதான் AS பாத் ப்ரிஃபர். ஸோ இதுல வந்து அவுட் பவுண்ட் டிராஃபிக் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கு. இது நான் வந்து இன்பவுண்டும் பண்ணலாம். எப்படி பண்ணலாம்? இது வந்து அப்படியே ரிவர்ஸ்ல பண்ணணும். ஓகே, இதுல வந்து என்னோட ரிக்வயர்மெண்ட் மறுபடியும் என்ன ஆகும்னா, ஆர் ஏஎஸ் நம்பர் 2ல இருந்து வர டிராஃபிக், ஏஎஸ் நம்பர் 2ல இருந்து வர டிராஃபிக் வந்து R2 மூலமா தான் வரணும். இதுதான் என்னோட ரிக்வயர்மெண்ட். ஏஎஸ் நம்பர் 2ல இருந்து வர டிராஃபிக் எல்லாமே வந்து R2 மூலமா தான் வரணும். இதுதான் என்னோட ரிக்வயர்மெண்ட். இது வந்து எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்? ஸோ நான் வந்து என்ன பண்ணுவேன், R3ல இருந்து போகிற EBGP அப்டேட்ல ஏஎஸ் நம்பர் வந்து ஆட் பண்ணுவேன். ஏஎஸ் பாத் ப்ரிப்பெண்ட் பண்ணுவேன். R3ல இருந்து போகிற அப்டேட்ல நான் வந்து என்ன பண்ணுவேன், 1 1 1 1 இப்படி ஆட் பண்ணிடுவேன். ஓகே, ஸோ R2ல இருந்து R4க்கு போகிற அப்டேட்ல என்ன இருக்கு, ஒரு சிங்கிள் 1 இருக்கு. R4ல இருந்து R5க்கு வர அப்டேட்ல மறுபடியும் ஒரு சிங்கிள் 1 இருக்கு. ஓகே, R5ல இருந்து R4க்கு போகிற அப்டேட்ல இவ்வளவு நிறைய 1 இருக்கு. ஸோ R5 வந்து என்ன பண்ணும், R5 வந்து இந்த 1 இந்த AS நம்பர்ஸும் இந்த AS நம்பர்ஸை கம்பேர் பண்ணும். ஸோ R5 வந்து என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்லி இந்த பாத் சூஸ் பண்ணும். ஆட்டோமேட்டிக்லி இந்த பாத்தை சூஸ் பண்ணும். அதே மாதிரி R4 வந்து என்ன பண்ணும், R4 வந்து இந்த AS நம்பரும் இந்த AS நம்பரும் சூஸ் பண்ணும். ஆட்டோமேட்டிக்லி R4 இந்த பாத் தான் சூஸ். ஸோ என்னாச்சு, என்னோட அப்டேட் வந்து அவுட் பவுண்டா போயிருக்கு. என்னோட அப்டேட் வந்து அவுட் பவுண்டா போயிருக்கு. பட் என்னோட டிராஃபிக் வந்து இன்பவுண்டா இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கு. ஓகே, AS பாத்ல ஏதாவது டவுட் இருக்கா? இல்லைங்க சார், லேப் பண்ணும்போது கொஞ்சம் டவுட் வராங்க சார். அது நான் சொன்னேன், லேப் பண்ண மாட்டேன். லேப் வந்து ரொம்ப டைம் ஓகே எடுக்கும். ஓகே ஓகே. நான் ஏன் லேப் காமிக்கிறது இல்லைன்னா, பிகாஸ் இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவ்ல லேப் கேட்க மாட்டாங்க. ஓகே, லேப் வச்சுட்டு இதுல வந்து எதுவும் பெரிய இல்ல, பெருசா எதுவுமே இல்ல லேப். நான் என்ன சொல்றேன்னா அது அப்படியே லேப்ல தான் காமிக்கும். ஸோ தியரி புரிஞ்சா ஓகே, தியரி புரிஞ்சுதா ஓகே, நீங்க வந்து இன்டர்வியூ கிளியர் பண்ணலாம். ஸோ AS பாத். ஓகே, நெக்ஸ்ட் இதுல வந்து பார்க்கலாம். R1க்கு வந்து நெக்ஸ்ட் ஸ்டாப் ரீச்சபிள், R2 R3 ரீச்சபிள், வெயிட் வந்து பை டிஃபால்ட் 0 இருக்கும். லோக்கல் ப்ரிஃபரன்ஸ் R2ல இருந்து வர லோக்கல் ப்ரிஃபரன்ஸ் R3ல இருந்து வர லோக்கல் ப்ரிஃபரன்ஸ் சேமா இருக்கும் 100. லோக்கல் இன்ஜெக்டட் இங்க தேவையில்லை. AS பாத் R4ல இருந்து வர அப்டேட்ல 2 இருக்கும், அது R2 அப்படியே ஃபார்வர்ட் பண்ணும். R5ல இருந்து வர அப்டேட்ல 2 இருக்கும், R3 வந்து அது அப்படியே ஃபார்வர்ட் பண்ணும். ஸோ AS பாத்தும் சேமா இருக்கு. இதுவும் டை ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டை பிரேக்கர் என்ன இருக்கு, 6O, அதுதான் ஒரிஜின் கோட். ஒரிஜின் கோட் ரியல் டைம்ல வந்து நம்ம எப்பவுமே வந்து NWLLA ஓகே, இந்த ரியல் டைம்ல மோஸ்ட்லி நம்ம வந்து எப்பவுமே மேனுவலா ஒரு பாத்தை மேனிபுலேட் பண்ணணும்னா AS பாத் யூஸ் பண்ணி, AS பாத் ப்ரீபெண்ட் யூஸ் பண்ணி பாத்தை மேனிபுலேட் பண்ணணும். ஓகே, ஸோ ரியல் டைம்ல இந்த ஓம்னிக்கு அப்புறம் இந்த ஓல்டஸ்ட் நெய்பர், ஹையஸ்ட் ரவுட்டர் ஐடி, ஹையஸ்ட் இன்டர்ஃபேஸ் ஐடி, இந்த 7 அட்ரிபியூட்ஸ் நம்ம வந்து ரியல் டைம்ல டச்சே பண்ண மாட்டோம். ஓகே, AS பாத் யூஸ் பண்ணி நம்ம மேனுவலா பாத்தை மேனிபுலேட் பண்ணும். பட் எல்லா வேல்யூஸை
நம்ம வந்து டிஃபால்ட்டா வச்சிருக்கோம்னா எப்படி பிஜிபி வந்து இந்த பாத் அட்ரிபியூட்ஸை யூஸ் பண்ணோம் அதுதான் பார்த்தோம். ஸோ இப்போ வந்து R1ல இந்த 5 பாத் அட்ரிபியூட்ஸ் சேமா இருக்கு, இல்லைன்னா டை ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஓம்னிக்கு போறோம். ஸோ ஓம்னில ஃபர்ஸ்ட் வந்து ஒரிஜின் கோட். ஒரிஜின் கோடு மீனிங் என்ன ஆகும்னா, நான் வந்து சப்போஸ் R5, okay. So AS number 2, AS number 1. நான் R4ல இந்த X நெட்வொர்க் கமாண்ட் மூலமா இன்ஜெக்ட் பண்ணிருக்கேன்னா, இல்லைன்னா ரீடிஸ்ட்ரிபியூஷன் கமாண்ட் யூஸ் பண்ணி இன்ஜெக்ட் பண்ணிருக்கேன்னா, இங்கதான் டை பிரேக்கரா இருக்கு. ஸோ நெட்வொர்க் கமாண்ட் யூஸ் பண்ணி இன்ஜெக்ட் பண்ணும்போது அது வந்து ஸ்மால் ஐயா வரும். ரீடிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணி இன்ஜெக்ட் பண்ணும்போது அதுக்கு சிம்பிள் வந்து பிஜிபி டேபிள்ல சிம்பிள் வந்து கொஸ்டின் மார்க்கா வரும். ஓகே, இந்த சிம்பிள் வந்து நம்ம எப்பவுமே வந்து பிஜிபி டேபிள்ல பார்ப்போம். ஸோ எப்படி இங்க பாருங்க, இந்த அப்டேட் வந்து R4ல இருந்து R2க்கு போகும், R2ல இருந்து R1க்கு வரும், அதே மாதிரி இப்படி போகும். ஸோ R1ல நான் வந்து ஷோ ஐபி பிஜிபி பண்ணும்போது இந்த எக்ஸ் நெட்வொர்க் வந்து எப்படி இன்ஜெக்ட் ஆயிருக்கு, நெட்வொர்க் கமாண்ட் யூஸ் பண்ணி இன்ஜெக்ட் ஆயிருக்கா, இத ரீடிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இன்ஜெக்ட் பண்ணிருக்கோமா, இது வந்து நான் R1ல உட்கார்ந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, பட் பார்த்தோம்னா நான் வந்து என்ன சொன்னேன், ரியல் டைம்ல இந்த ஒரிஜின் கோடும் யூஸ் பண்ண மாட்டேன். ஓகே, ஸோ ஒரிஜின் கோட் சப்போஸ் நான் வந்து நெட்வொர்க் கமாண்ட் யூஸ் பண்ணி இன்ஜெக்ட் பண்றேன்னா அது வந்து எல்லாத்துலயுமே ஒரே மாதிரி தான் போகும். R4ல இருந்து R5ல போகிற அப்டேட்ல எக்ஸ் நெட்வொர்க் ஐ தான் வரும், R5ல இருந்து R3க்கு போற அப்டேட்ல ஐ தான் வரும், R3ல இருந்து R1க்கு போற அப்டேட்ல ஐ தான் வரும். அதே மாதிரி R4, R2, R1ல எல்லாமே வந்து ஐயா தான் வந்திருக்கும். பிகாஸ் R4ல நான் வந்து ஐ இல்லைன்னா நெட்வொர்க் கமாண்ட் யூஸ் பண்ணி இன்ஜெக்ட் பண்ணிருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் நான் வந்து சப்போஸ் எக்ஸ் நெட்வொர்க்கை ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்கேன். இங்க சப்போஸ் இது வந்து OSPF இங்க வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இந்த OSPF நான் வந்து R4ல ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்கேன். ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது இப்போ இந்த எக்ஸ் நெட்வொர்க்கு பிஜிபி டேபிள்ல சிம்பிள் வந்து கொஸ்டின் மார்க் இருக்கு. ஸோ அதே கொஸ்டின் மார்க் சிம்பிள் வந்து R5க்கு போகும், R3க்கு போகும், R1க்கு வரும், R4ல இருந்து R2க்கு வரும், R2ல இருந்து R1க்கு வரும். ஸோ பார்த்தோம்னா ஒரிஜின் கோட் கேன் நாட் பி யூஸ்ட் as a path manipulator. Cannot be used as a path manipulator. மேனுவலா பாத் மேனிபுலேட்டரை யூஸ் பண்ணணும்னா கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கு, பட் பை டிஃபால்ட் இட் இஸ் நாட் யூஸ் as a path manipulator. அது வந்து அப்படியே விட்டுருக்கும். மேனிபுலேட் பண்ணணும்னா நான் வந்து என்ன பண்ணலாம், R3ல போய் நான் வந்து என்ன பண்ணுவேன், எக்ஸ் நெட்வொர்க்கு இந்த ஒரிஜின் கோட் வந்து கொஸ்டின் மார்க்கா சேஞ்ச் பண்ணலாம். ஸோ R1க்கு R2ல இருந்து வர எக்ஸ் நெட்வொர்க் அப்டேட்ல வந்து ஐயா இருந்திருக்கும், R1ல R3ல இருந்து வர எக்ஸ் நெட்வொர்க் அப்டேட் வந்து கொஸ்டின் மார்க்கா வரும். ஓகே, அண்ட் ஐ இல்லைன்னா நெட்வொர்க் கமாண்ட் இஸ் ஆல்வேஸ் ப்ரிஃபர்ட் ஓவர் ரீடிஸ்ட்ரிபியூஷன் கமாண்ட். நெட்வொர்க் கமாண்ட் இஸ் ஆல்வேஸ் ப்ரிஃபர்ட் ஓவர் ரீடிஸ்ட்ரிபியூஷன். இது நான் இப்படியும் மேனிபுலேட் பண்ணலாம், பட் யூஸ்வலா பண்ண மாட்டோம். ஓகே, ஒரிஜின் கோட்ல ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, இப்போ நான் வந்து எல்லாமே வந்து டிஃபால்ட்ல வச்சிருக்கேன். ஓகே, டிஃபால்ட்ல வச்சிருக்கேன்னா R1க்கு மறுபடியும் இங்க வந்து டை ஆகும். இப்படி நெக்ஸ்ட் ஹாப் ரீச்சபிள், வெயிட் சேம், லோக்கல் ப்ரிஃபரன்ஸ் சேம், லோக்கலி இன்ஜெக்டட் இஸ் ஆஃப் நோ கன்சர்ன், ஏஎஸ் பாத் சேமா இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் ஒரிஜின் கோடும் வர சேம் ஆகும். இந்த எக்ஸ் நெட்வொர்க் நான் நெட்வொர்க் கமாண்ட் வச்சுட்டு இன்ஜெக்ட் பண்ணாலும் சரி, ரீடிஸ்ட்ரிபியூஷன் வச்சுட்டு பண்ணாலும் சரி, R1ல ஒரே ஒரு மெசேஜ் தான் வரும். R2ல இருந்தும் ஐ வரும், இல்லைன்னா R1க்கு R2 R3ல இருந்து ஐ வரும், இல்லைன்னா கொஸ்டின் மார்க் வரும். ஸோ அதுவும் வந்து டை ஆயிடுச்சு. ஸோ R1 வந்து எப்படி பெஸ்ட் பாத் நெக்ஸ்டா கண்டுபிடிக்கும், அது வந்து மெட்.
med. Multi exit discriminator. Multi exit discriminator. Okay. Multi exit discriminator வந்து நான் வந்து என்ன பண்ணறேன், என்னோட இன்பவுண்ட் டிராஃபிக்கை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றேன். இன்பவுண்ட் ஏன்னா அவுட்பவுண்ட் டிராஃபிக் ரெண்டுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். இன்பவுண்ட் இல்லைன்னா அவுட்பவுண்ட் டிராஃபிக்கை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். அதை எப்படி பண்ணலாம்? ஃபர்ஸ்ட், பை டிஃபால்ட் இபிஜிபி அப்டேட் இல்லைன்னா ஐபிஜிபி அப்டேட். ஐபிஜிபி அப்டேட்ல மெட் வந்து எப்பவுமே ஜீரோவா போகும். மெட் வந்து எப்பவுமே ஜீரோவா போகும். ஓகே, இது வந்து எப்படி பாத் மேனிபுலேட் பண்ணும்? R1, R2, R3, R4, R5. AS number 2, AS number 1. ஓகே, இப்போ என்னோட ஒரு ரிக்வயர்மெண்ட் இருக்கு. என்னோட ரிக்வயர்மெண்ட் என்னாகும்? இங்க வந்து ஒரு Y நெட்வொர்க். என்னோட ரிக்வயர்மெண்ட் என்னாகும்னா ஏஎஸ் நம்பர் 2ல இருந்து Y நெட்வொர்க்குக்கு போகிற எல்லா டிராஃபிக், மறுபடியும் சொல்றேன், ஏஎஸ் நம்பர் 2ல இருந்து Y நெட்வொர்க்குக்கு போகிற எல்லா டிராஃபிக் வந்து R3 மூலமா தான் போகணும். இல்லைன்னா my inbound traffic should be from R5 or my inbound traffic from AS2 should hit on R3. ஓகே, இதுதான் என்னோட ரிக்வயர்மெண்ட். சோ இப்போ இங்க வந்து என்ன ஆகும்? இந்த Y நெட்வொர்க்கோட அட்வர்டைஸ்மெண்ட் R2 R3க்கு போகும், R2ல இருந்து R4க்கு போகும், R5க்கு போகும், இப்படி போகுமா? இப்படி எக்ஸ்சேஞ்ச் ஆகும். ஓகே, இப்போ R2ல இருந்து R4க்கு போகிற அப்டேட்ல நான் என்ன சொன்னேன்? இபிஜிபி அப்டேட் இருந்தாலும் சரி, ஐபிஜிபி அப்டேட் இருந்தாலும் சரி, அதுல வந்து மெட் வந்து ஜீரோ. ஸோ பை டிஃபால்ட் இங்க மெட் வந்து ஜீரோவா போயிருக்கு, இங்க வந்து மெட் வந்து ஜீரோவா போயிருக்கு. என்னோட ரிக்வயர்மெண்ட் என்ன இருந்தது? R4 இல்லைன்னா ஏஎஸ் நம்பர் 2ல இருந்து வர டிராபிக் வாய்க்கு ஏஎஸ் நம்பர் 2ல இருந்து வாய்க்கு போகிற டிராபிக் எல்லாமே வந்து R3 மூலமா போகணும். இதுதான் என்னோட ரிக்வயர்மெண்ட். ஸோ நான் வந்து என்ன பண்ணுவேன்னா R2ல இருந்து R4க்கு போகிற டிராபிக் இல்லைன்னா அப்டேட்ல மெட் வந்து 10 பண்ணும். இதுவரை வெயிட் லோக்கல் ப்ரிஃபரன்ஸ் பார்த்துருந்தோம். இது வந்து ஹையரா ப்ரிஃபர் பண்ணிட்டு இருந்தோம். மெட் வந்து எப்பவுமே லோவரா ப்ரிஃபர் பண்ணும். med is always preferred the lower one. Lower med is preferred. So இதுல வந்து என்ன ஆகும்? R4க்கு ஓகே, இப்போ பாருங்க, R4க்கு R2ல இருந்து med வந்திருக்கு 10. R4 வந்து அந்த அப்டேட் வந்து R5க்கு ஷேர் பண்ணும். ஸோ R5க்கு வந்து இங்க இருந்து med வந்து 10 கிடைச்சிருக்கு. அதே மாதிரி R5க்கு R3ல இருந்து med 0 கிடைச்சிருக்கு. R5 வந்து அந்த med வந்து R4 கூட ஷேர். சோ இப்போ நான் என்ன சொன்னேன்? லோவர் மெட் இஸ் ப்ரிஃபர்ட். R4க்கு R5ல இருந்து மெட் 0 வருது, R5க்கு R3ல இருந்து மெட் 0 வருது. சோ என்னாச்சு? R4 will automatically choose this path, R5 automatically will choose this path. சோ இதுல வந்து என்னாச்சு? இன்பவுண்ட் டிராபிக் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கு. என்னோட இன்பவுண்ட் டிராபிக் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கு. கரெக்டா? அதே மாதிரி இது ரிவர்ஸ் டைரக்ஷன்லாம் பண்ணலாம். அவுட் பவுண்ட் டிராபிக்கும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். ஓகே, அவுட்பவுண்ட் டிராபிக் நான் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம்? என்னோட அவுட்பவுண்ட் டிராபிக் வந்து மறுபடியும் நான் வந்து என்ன சொல்றேன், நான் என்னோட ரிக்வயர்மெண்ட் என்ன ஆகும்? AS1ல இருந்து AS2க்கு போகிற எல்லா டிராபிக் வந்து R2 மூலமா போகணும். ஓகே, R2 மூலமா X நெட்வொர்க் இல்லைன்னா AS நம்பர் 2க்கு போகணும். இதுதான் என்னோட ரிக்வயர்மெண்ட். ஸோ நான் வந்து என்ன பண்ணலாம்? R5 சொல்லுவேன், R5ல இருந்து வர எல்லா அப்டேட்ல வந்து மெட் வந்து நீ 10 பண்ணிக்கோ.
ஏன் பிகாஸ் R4ல இருந்து எக்ஸ் நெட்வொர்க்கு வர அப்டேட்ல மெட் வந்து 0வா இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்லி என்ன ஆகும், லோவர் மெட் இஸ் ப்ரிஃபர்ட். R3 வந்து இந்த மெட் வந்து R2 கூட ஷேர் பண்ணும், R3 வந்து இந்த மெட் வந்து R1 கூட ஷேர் பண்ணும். R1 வந்து மெட் 0வா இங்கே ஷேர் பண்ணும், இங்கேருந்து வந்து மெட் 10 வந்திருக்கும். அதுக்கப்புறம் இங்கேருந்து மெட் வந்து 10 வந்திருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்லி என்னாச்சு, R3யோட அவுட் பவுண்ட் டிராஃபிக் இன்ஃபுளுன்ஸ் ஆயிருக்கு, R1ஓட அவுட் பவுண்ட் டிராஃபிக் இன்ஃபுளுன்ஸ் ஆயிருக்கு. ஸோ மெடை யூஸ் பண்ணி நீங்க வந்து இன்பவுண்ட் டிராஃபிக் இன்ஃபுளுன்ஸ் பண்ணலாம், ஏன்னா அவுட் பவுண்ட் டிராஃபிக்கும் இன்ஃபுளுன்ஸ் பண்ணலாம். And lower med is always preferred. Okay. Any question? No, sir. Okay. Again, நான் வந்து med வேல்யூ வந்து அதோட டிஃபால்ட் வேல்யூல வச்சிருக்கேன், அது வந்து 0. ஸோ இதுல வந்து என்ன ஆகுறது, R1ல நெக்ஸ்ட் ஸ்டாப் சேமா இருக்கு, வெயிட் சேமா இருக்கு, லோக்கல் ப்ரிஃபரன்ஸ் சேமா இருக்கு, லோக்கல் இன்ஜெக்டட் இஸ் டஸ் நாட் மேட்டர், ஏஎஸ் பாத் சேமா இருக்கு, ஒரிஜின் கோட் சேமா இருக்கு, மெடும் இங்க சேமா இருக்கு. பிகாஸ் ஐபிஜிபி அப்டேட் இருந்தாலும் சரி, இபிஜிபி அப்டேட் இருந்தாலும் சரி, இங்க இந்த வர அப்டேட்ல வந்து வெயிட் வந்து 0வா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகும், நெக்ஸ்ட் இதுல வந்து நெக்ஸ்ட் R1 வந்து என்ன சூஸ் பண்ணும், 8 N, அதுதான் நெய்பர் டைப். நெய்பர் டைப். ஓகே. நெய்பர் டைப்ல வந்து எப்பவுமே eBGP update is preferred over iBGP update. இல்லைன்னா eBGP neighbor is always preferred over iBGP neighbor because eBGP ஓட administrative distance value வந்து 20 இருக்கு, iBGP ஓட administrative distance வந்து 200. 20 is not greater than 200. நான் வந்து preference சொல்றேன். eBGP is always preferred over iBGP because iBGP's value or administrative distance value is lower than to IBGP. அதனால ஸோ இது வந்து எப்படி எக்ஸாம்பிள் மூலமா புரிஞ்சுக்கலாம், பார்க்கலாம். R2, R3, R4, X. ஓகே. இப்போ இங்க R2ல பார்க்கலாம். ஓகே, R2ல இந்த நெட்வொர்க்கை பார்க்கலாம். R4ல இருந்து எக்ஸ் நெட்வொர்க்கு கிடைச்சிருக்கும் இன்ஃபர்மேஷன், R4ல இருந்து R5, R5ல இருந்து R3, R3 வந்து அந்த அப்டேட்டை R1, R2 கூட ஷேர் பண்ணி. ஸோ R2ல எக்ஸ் நெட்வொர்க் பத்தி இன்ஃபர்மேஷன் ஒரு இபிஜிபில இருந்து வருது, ஒரு ஐபிஜிபில இருந்து வருது, கரெக்டா? ஸோ R2 வந்து என்ன பண்ணும், ஆப்வியஸ்லி இபிஜிபி அப்டேட்டை சூஸ் பண்ணும். ஸோ R2 வந்து அந்த அப்டேட்டை இல்லைன்னா R2 பெஸ்ட் பாத் வந்து R4 மூலமா தான் இருக்கும். அதே மாதிரி R2 வந்து அந்த அப்டேட் R3 கூட ஷேர் பண்ணிருக்கும். ஓகே, தட் இஸ் an IBGP அப்டேட். 3க்கு வந்து ஒரு அப்டேட் இபிஜிபி மூலமா கிடைக்கிறது, ஒரு அப்டேட் வந்து ஐபிஜிபி மூலமா கிடைக்கும். பட் R3 will always choose an eBGP neighbor over IBGP neighbor. So R3க்கு வந்து Xக்கு போகணும்னா R3 வந்து இப்படி போகும். ஓகே, இதான் நெய்பர் டைப். கிளியர்? Yes. இப்போ இந்த நெய்பர் டைப் வந்து நம்ம வந்து R1ல பார்க்கணும். R1 வந்து என்ன பண்ணும், ஓகே, R1 வந்து என்ன பண்ணும், R1ல நெக்ஸ்ட் ஹாப் ரீச்சபிள், வெயிட்டும் சேமா இருக்கு, லோக்கல் ப்ரிஃபரன்ஸும் சேமா இருக்கு, லோக்கல் இன்ஜெக்டட் டஸ் நாட் மேட்டர், ஏஎஸ் பாத்தும் சேமா இருக்கு, ஒரிஜின் கோடும் சேமா இருக்கு, மெடும் சேமா இருக்கு, நெய்பர் டைப்பும் சேமா இருக்கு. இது R2 வந்து ஐபிஜிபி, R1 வந்து ஐபிஜிபி, சாரி R2 வந்து ஐபிஜிபி, R3 வந்து ஐபிஜிபி. ஸோ என்ன பண்ணும், ஓகே, R1 வந்து எப்படி வந்து பெஸ்ட் பாத் சூஸ் பண்ணும். ஸோ அதுக்கு வந்து நெக்ஸ்ட் டை பிரேக்கர் 9th I வந்து IGP metric to neighbor. IGP metric to neighbor. IGP meaning static routing or OSPF metric, EIGRP metric, ISIS metric.
ஓகே, ஐஜிபி மெட்ரிக் அதுதான். ஐஜிபில வந்து ஓஎஸ்பிஎஃப், இஐஜிஆர்பி, ஐஎஸ்எஸ் கிடையாது. ஐஜிபில வந்து ஸ்டாட்டிக், ஓஎஸ்பிஎஃப், இஐஜிஆர்பி இல்லைன்னா ஐஎஸ்எஸ். ஓகே, ஸோ எப்படின்னா R1, R2, R3 நான் வந்து என்ன பண்ணுவேன், ஐஜிபி ரன் ஆகிட்டு இருக்கு. நம்ம வந்து போன ஐஜிபி வீடியோல பார்த்துருந்தோம், ஐபிஜிபி வீடியோல பார்த்துருந்தோம். R1, R2, R3க்கு நடுவில் நான் வந்து ரீச்சபிலிட்டி கிரியேட் பண்ணணும்னா வந்து ஆப்வியஸ்லி ஓஎஸ்பிஎஃப் ரன் பண்ணுவேன். கரெக்டா? ஓஎஸ்பிஎஃப் ரன் பண்ணிட்டு போன வீடியோல காமிச்சிருந்தோம். இங்க வந்து R4, இங்க வந்து R5. ஓகே, AS number 2, AS number 1. ஓகே, ஸோ ஆப்வியஸ்லி இங்க பார்த்தோம்னா இங்க வந்து மறுபடியும் R1ல இருந்து R2க்கு போகிற ஐஜிபி மெட்ரிக்ஸ் நான் சப்போஸ் ஓஎஸ்பிஎஃப் ரன் பண்றேன். ஸோ R1ல இருந்து R2க்கு போகிற ஓஎஸ்பிஎஃப் மெட்ரிக்கும் R1ல இருந்து R3க்கு போகிற ஓஎஸ்பிஎஃப் மெட்ரிக் சேமா தான் இருக்கும். கரெக்டா? பிகாஸ் we are using same kind of interface. டயக்ராம் படி சேம் கைண்ட் ஆஃப் இன்டர்ஃபேஸ் தான் யூஸ் பண்ணிட்டோம். ஓகே, பட் இதுல வந்து நான் பண்ணலாம், இதுல வந்து ஒரு மேனிபுலேஷன் பண்ணலாம். எப்படி? R1ல இருந்து R3க்கு போகிற ஓஎஸ்பிஎஃப் காஸ்ட்டை நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். நமக்கு தெரியும் ஈத்தர்நெட் இன்டர்ஃபேஸ்ல பை டிஃபால்ட் காஸ்ட் வந்து 1 இருக்கு. ஓகே, ஸோ இங்கேயும் 1 இருக்கு. பட் R1ல இருந்து R3க்கு போகிற காஸ்ட் நான் வந்து 10 பண்ணிக்கலாம். ஸோ ஆப்வியஸ்லி R1ல இருந்து R2க்கு ரீச் பண்ணுறதுக்கு மெட்ரிக் வந்து லோவரா இருக்கும், லோவர் ஐஜிபி மெட்ரிக்கா இருக்கும். கரெக்டா? ஸோ R1 will choose R2 to go towards XNet. ஸோ இதுல என்னாச்சு, உங்களோட அவுட்பவுண்ட் டிராஃபிக் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். லோவர் ஐஜிபி மெட்ரிக் டு த நெய்பர். R1 வந்து என்ன போகும், R2க்கு இல்லைன்னா R3க்கு போகிற ஐஜிபி மெட்ரிக் எந்த ரவுட்டருக்கு கம்மியா இருக்கோ அந்த ரவுட்டர் தான் சூஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நான் மேனிபுலேட் பண்ணலாம். ஓகே, பட் பை டிஃபால்ட் நம்ம வந்து இப்படி சூஸ் பண்றோம்னா R1 மறுபடியும் இங்க கன்ஃபியூஷன் ஆகும். ஏன்? நெக்ஸ்ட் ஹாப் ரீச்சபிள், வெயிட் சேமா தான் இருக்கும், லோக்கல் ப்ரிஃபரன்ஸ் சேமா இருக்கும், லோக்கலி இன்ஜெக்டட் டஸ் நாட் மேட்டர், ஏஎஸ் பாத் சேமா இருக்கும், ஒரிஜின் கோடு சேமா இருக்கும், மெட் சேமா இருக்கும், நெய்பர் டைப்பும் சேமா இருக்கும். ஐஜிபி மெட்ரிக் டு ரீச் R2 and R3 is also same, 1 1. ஸோ உங்களோட 9 பாத் அட்ரிபியூட்ஸ் இங்க வந்து ஃபுல்லாவே முடிஞ்சிருச்சு. அகைன் நான் என்ன சொன்னேன், ரியல் டைம்ல நம்ம வந்து எப்பவுமே ஏஎஸ் பாத் யூஸ் பண்ணி எப்பவுமே பாத் மேனிபுலேட் பண்ணுவோம். அண்ட் ரியல் டைம்ல பார்த்தோம்னா நான் வந்து எல்லா வேல்யூஸை டிஃபால்ட்டும் விட்டேனுக்கா ஏஎஸ் பாத்ல போய் யூஸ்வலா பெஸ்ட் பாத்தை சூஸ் பண்ணிப்போம். பட் ரியர் கேஸ்ல தான் இந்த ஓம்னில போகும், ஒரிஜின் கோட், மெட், நெய்பர் டைப் இல்லைன்னா ஐஜிபி மெட்ரிக்ல போகும் ரியர் கேஸ்ல. அதுக்கப்புறம் இந்த ஓம்னிலையும் பெஸ்ட் பாத் சூஸ் பண்ண முடியலைன்னா ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கேஸ்ல தான் த லாஸ்ட் 3 மெட்ரிக்ஸ் இல்லைன்னா பாத் அட்ரிபியூட்ஸ்ல போகும். ஸோ இந்த டயக்ராம் படி R1ல இந்த 9 பாத் அட்ரிபியூட்ஸ் வந்து டையா ஆயிருக்கு. ஸோ 10th பாத் அட்ரிபியூட் oldest BGP neighbor. Okay, oldest BGP neighbor. Oldest BGP neighbor என்னன்னா R1 first எந்த ரவுட்டர் கூட BGP neighborship கிரியேட் பண்ணிது. ஸோ R1 R2 கூட BGP neighborship கிரியேட் பண்ணிருக்கா இல்லைன்னா R3 கூட BGP neighborship கிரியேட் பண்ணி. ஓகே, ஸோ எந்த ரவுட்டர் கூட ஃபர்ஸ்ட் BGP neighborship கிரியேட் பண்ணிருக்கோம் அதுதான் நெக்ஸ்ட் இல்லைன்னா இது அதுதான் பெஸ்ட் பாத்தா சூஸ் பண்ணும். ஓகே, ஸோ ஓல்டஸ்ட் பிஜிபி நெய்பர். ஓல்டஸ்ட் பிஜிபி நெய்பர்ல ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ ஓல்டஸ்ட்னா ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறது சார். R1 ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் கான்ஃபிகர் பண்ணுறது தான் வந்து ஓல்டஸ்ட். ஆமா, R1 கூட நான் R2 ஃபர்ஸ்ட் கான்ஃபிகர் பண்ணினா இல்லைன்னா R3 ஃபர்ஸ்ட் கான்ஃபிகர் பண்ணிருக்கேன், அது கம்பேர் பண்ணு. ஓகே ஓகே. ஸோ எந்த ரவுட்டர் கூட நான் ஃபர்ஸ்ட் கான்ஃபிகர் பண்ணிருக்கேன்னா அதுதான் ஓல்டஸ்ட் நெய்பர். ஓல்டஸ்ட். ஓகே, ஸோ அந்த பாத்தை சூஸ் பண்ணும். ஓகே, அகைன் நான் என்ன சொன்னேன், ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கேஸ். சப்போஸ் R2 R3 கூட நான் ஒரே டைம்ல
ஒரே டைம்ல நான் வந்து நெய்பர்ஷிப் கான்ஃபிகர் பண்ணிருக்கேன். ஓகே, அப்போ டை ஆயிடுச்சா? ஸோ ஓல்டஸ்ட் நெய்பர் அங்கே வந்து டை ஆகி போயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டை பிரேக்கர் 11 highest router ID R2 R3 R2 R3ல எந்த ரவுட்டரோட ரவுட்டர் ஐடி ஹையஸ்டா இருக்கோ அந்த ரவுட்டர் தான் பெஸ்ட் பாத். எக்ஸாம்பிள் R2 ரவுட்டர் ஐடி வந்து 2222, R3 ரவுட்டர் ஐடி வந்து 3333 இருந்தானுக்கா R1 வந்து R3 சூஸ் பண்ணி நெக்ஸ்ட் AS போகும். ஓகே, இதுலயும் வந்து டை ஆனக்கா என்ன ஆகும்? நீங்க வந்து இப்போ கேட்பீங்க எப்படி டை ஆகும்? ஹையஸ்ட் ரவுட்டர் ஐடியில வந்து எப்படி டை ஆகும்? R2 வேற R3 வேற எப்படி ஆகும்? காண்போம். சப்போஸ் உங்களோட கான்ஃபிகரேஷன் இல்லைன்னா உங்களோட டயக்ராம் வந்து இப்படி இருக்கு. R1 R2 இங்க வந்து ஃபுல்லாவே டை ஆகும். உங்களோட நெக்ஸ்ட் ஹாப் ரீச்சபிள் R1ல இருந்து பார்க்கலாம். R1க்கு நெக்ஸ்ட் ஹாப் ரீச்சபிள், வெயிட் வந்து சேமா இருக்கும், லோக்கல் ப்ரிஃபரன்ஸும் சேமா இருக்கும், லோக்கல் இன்ஜெக்டட் அகைன் சேமா இருக்கும், ஏஎஸ் பாத்தும் சேமா இருக்கும், ஒரிஜின் கோடும் சேமா இருக்கும், மெட்டும் சேமா இருக்கும், நெய்பர் டைப்பும் சேமா இருக்கும். கரெக்டா? அதுக்கப்புறம் ஐஜிபி மெட்ரிக்கும் சேமா இருக்கும். கரெக்ட். அதுக்கப்புறம் ஓல்டஸ்ட் நெய்பர் அதுவும் சேமா இருக்கும். R2 கூட R1 R2 வந்து R1 வந்து R2 கூட இந்த ரெண்டு இன்டர்ஃபேஸ்ல பிஜிபி நெய்பர்ஷிப் பண்றோம்னா ஒரே டைம்ல வந்திருக்கும். அதுக்கப்புறம் ஹையஸ்ட் ரவுட்டர் ஐடி இதுலயும் வந்து சேமா இருக்கும். பிகாஸ் R2க்கு வந்து ஒரே ஒரு ரவுட்டர் ஐடி தான் வச்சிருக்கும், 2.2.2.2. இங்கே வந்து சேம் ஆயிடுச்சா? இப்போ வந்து என்ன பண்ணுவோம்? அதுக்கு தான் ஹையஸ்ட் இன்டர்ஃபேஸ் ஐபி. இந்த ரெண்டு இன்டர்ஃபேஸ்ல இருந்து இந்த இன்டர்ஃபேஸோட ஐபி அட்ரஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கோ அதுதான் பெஸ்ட் பாத்தா சூஸ் பண்ணும். ஸோ சப்போஸ் இந்த இன்டர்ஃபேஸோட ஐபி அட்ரஸ் ஜாஸ்தி இருந்தா இதுதான் பெஸ்ட் பாத். இது வந்து பேக்கப்பா இருக்கும். ஸோ ஹையஸ்ட் ரவுட்டர் ஐடி, ஹையஸ்ட் ஐபி அட்ரஸ். ஓகே ஓகே. ஸோ இதுதான் உங்களோட 12 பாத் அட்ரிபியூட்ஸ். NWLLA, Omni, oldest neighbor, highest router ID, highest IP interface. ஸோ உங்களுக்கு வந்து எப்படி கேள்வி கேட்பாங்கன்னா, கேள்வி வந்து எப்படி இருக்கும் இங்க பார்க்கலாம். ஸோ கொஸ்டின், வாட் ஆர் தி அவுட்பவுண்ட் traffic path attributes? இந்த பாத் அட்ரிபியூட்ஸ் வச்சு நீங்க வந்து அவுட்பவுண்ட் டிராஃபிக்கை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இது வந்து நீங்க வந்து இப்படி இந்த நிமோனிக் வந்து நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்கணும். NWLLA, Omni, அதுக்கப்புறம் ஓல்டஸ்ட் நெய்பர். இது வந்து பார்த்தோம்னா ஓல்டஸ்ட் நெய்பர், ஹையஸ்ட் ரவுட்டர் ஐடி, இது வந்து இங்க தேவை வராது. ஸோ நெக்ஸ்ட் ஹாப் வந்து பாத் அட்ரிபியூட், நெக்ஸ்ட் ஹாப் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாட்டோம். வெயிட் வச்சுட்டு நீங்க வந்து அவுட்பவுண்ட் டிராஃபிக்கை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவீங்க. ஸோ வெயிட். ஓகே, லோக்கல் ப்ரிஃபரன்ஸும் சூஸ் பண்ணுவீங்க. கரெக்ட், லோக்கல் ப்ரிஃபரன்ஸ். லோக்கல் இன்ஜெக்டட் யூஸ் பண்ண மாட்டோம். ஏஎஸ் பாத்தும் யூஸ் பண்ணுவோம். ஏஎஸ் பாத். ஒரிஜின் கோட் யூஸ் பண்ண மாட்டோம். மெட் யூஸ் பண்ணுவோம். மெட்டை யூஸ் பண்ணுவோம். நெய்பர் டைப் வராது, அதுக்கப்புறம் ஐஜிபி மெட்ரிக்கும் வராது. ஸோ அவுட்பவுண்ட் டிராஃபிக் வந்து இப்படி யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொஸ்டின், இன்பவுண்ட் டிராஃபிக். இன்பவுண்ட் டிராஃபிக்ல வந்து வெயிட் ஆகாது, லோக்கல் ப்ரிஃபரன்ஸ் ஆகாது, ஏஎஸ் பாத் வரும், எம்ஏடி இது பண்ணலாம். எம்ஏடி, ஏஎஸ் பாத், அதுக்கப்புறம் மெட். ஸோ இப்படி கேட்பாங்க, வாட் ஆர் தி அவுட்பவுண்ட் டிராஃபிக் இன்ஃப்ளூயன்ஸ் பாத் அட்ரிபியூட்? வெயிட், லோக்கல், ஏஎஸ் பாத் அண்ட் மெட். இன்பவுண்ட் டிராஃபிக் இன்ஃப்ளூயன்ஸ் பாத் அட்ரிபியூட் ஏஎஸ் பாத்தும் மெட். ஓகே, அதுக்கப்புறம் சில டைம் வந்து ஹவு டு யூஸ் லோக்கல் ப்ரிஃபரன்ஸ் டு மேனிபுலேட் யுவர் டிராஃபிக்? How do you use AS path to manipulate your traffic? How do you use MED to manipulate your traffic? இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க. ஸோ நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு டயக்ராம் வச்சுட்டு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்.
இதே டயக்ராம் யூஸ் பண்ணி இதே மாதிரி நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க தட் இஸ் ஓகே. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் பிஜிபியில் கேட்பாங்க மோஸ்ட்லி வந்து. பிஜிபி பாத் அட்ரிபியூட்ல வாட் ஆர் தி அவுட்பவுண்ட் டிராஃபிக் பாத் அட்ரிபியூட்ஸ், இன்பவுண்ட் பாத் அட்ரிபியூட்ஸ், அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பாத் அட்ரிபியூட்டை வந்து எப்படி ஒர்க் ஆகும் அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவோம். ஓகே, ஸோ அதான் இதுல வந்து ப்ராக்டிக்கல் காமிக்கணும்னா தேவையில்லை. இஃப் யூ ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த தியரி ஆஃப் ஹவு பாத் அட்ரிபியூட்ஸ் ஒர்க் அது போதும் இன்டர்வியூ கிளியர் பண்ணும். இது டைரக்ட் காமிக்ஸ் ஒரு டைம் நான் இந்த லோக்கல் ப்ரிஃபரன்ஸ் ஒரு டவுட் இருக்கு சார். என்னது புரியல? டயக்ராம் அந்த டயக்ராம் சார் அந்த டயக்ராம். ஆமா, அந்த காமிக்ஸ் ஒரு டைம் ஸ்க்ரோல் பண்ணுங்க சார். அதை அப்படியே ட்ரா பண்ணுங்க. ரெக்கார்டிங் வரும் இல்லையா, அப்போ இப்போ லோக்கல் ப்ரிஃபரன்ஸ்லாம் வந்து இப்போ நான் R2ல வந்து நான் வேல்யூ அதிகம் பண்றேன் அப்படின்னா நான் வந்து R2ல இருந்து R3 போலாங்க. இப்போ R1 ஆமா R2 லோக்கல். ஆமா, லோக்கல் ப்ரிஃபரன்ஸ் வந்து எப்பவுமே அப்டேட்ல அவுட் பவுண்டா போகும். ஓகே, R2ல இருந்து நீங்க வந்து R2ல லோக்கல் ப்ரிஃபரன்ஸ் கான்ஃபிகர் பண்றீங்கன்னா R2 வந்து அந்த அப்டேட்டை ஃபார்வர்ட் பண்ணும். பட் R1க்கு வந்து அந்த அப்டேட் வந்து இன்பவுண்ட் ஆகும். கரெக்டா? R3க்கு வந்து அந்த அப்டேட் இன்பவுண்ட் ஆகுமா? கரெக்டா? ஸோ நம்ம வந்து என்ன பண்றோம், R3ல அப்டேட் வர இன்பவுண்ட் ஆகும். ஸோ R3யோட அவுட் பவுண்ட் டிராஃபிக் இன்ஃபுளுன்ஸ் ஆகும். அதே மாதிரி R1ல அப்டேட் வந்து இன்பவுண்ட் வந்திருக்கு. ஸோ டிராஃபிக் வந்து அவுட் பவுண்டா இன்ஃபுளுன்ஸ் ஆயிருக்கு. ஓகே, ஓகே. இது இல்லாம லோக்கல் ப்ரிஃபரன்ஸ் யூஸ் பண்ணி நீங்க வந்து ஃபுல் ஏஎஸ்கே வந்து டிராஃபிக் வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்றீங்க. ஓகே, ஸோ இது வந்து ஏஎஸ் நம்பர் 2 இல்லைன்னா ஏஎஸ் நம்பர் 1 எப்படி வேணும்னு வச்சு ஏஎஸ் நம்பர் 1 இங்க வந்து நீங்க வந்து காமிக்கணும் இபிஜிபி, இபிஜிபி, ஐபிஜிபி, இது ஐ, இது ஐ, இது ஐ. அதுக்கு ரீச்சபிலிட்டிக்காக நீங்க வந்து ஓஎஸ்பி பண்ணணும். ஓகே,